ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு லட்டு செய்ய போகிறோம். வெரி ஈஸி வியாட் வெரி டேஸ்டி லட்டு. என்னன்னா நாங்கள் நெய் உருண்டைன்னு சொல்லுவோம் யூஸ்வலாக ரொம்ப நாளாகவே. ஸோ அந்த லட்டுக்கு தேவையானது ஒன்லி 2 ingredients, no 3 ingredients, which is பாசிப்பருப்பு aka சிறுபருப்பு and sugar and ghee. Very healthy except sugar இதில் ஆட் ஆகும். அது மட்டும் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இதுதான் ட்ரெடிஷன். லைக் ஆனால் அந்த பாசிப்பருப்பு அண்ட் கீ ஹெல்தி. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இது வந்து அளவு. ஸோ 1 kg பாசிப்பருப்பு எடுத்தோன்னா அதுக்கு 1 kg சுகர், 500 ml ஆஃப் கீ. ஓகே, நல்லா கீ. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பாசிப்பருப்பு 1 kg பாசிப்பருப்பு ரோஸ்ட் பண்ணிக்கணும், ட்ரை ரோஸ்ட். இப்போ இது நல்லா ஆறிட்ட அப்புறமா இதுக்கு மாற்றியாச்சு. ஸோ பச்சரிசி வந்து நம்ம ஒரு அழகு ரோஸ்ட் 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 பண்ணிக்கணும். பச்சரிசி நல்லா ரோஸ்ட் பண்ண பச்சரிசி இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. எப்படி ரோஸ்ட் பண்ணணும்னா ரெண்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நறுக்கு முறுக்குன்னு இருக்கும், கிரன்ச்சியா இருக்கும். அதுதான் நான் மீன் பண்ணேன். எங்க அம்மா சிரிக்கிறாங்க. சரி, இது நல்லா ஆற வச்சுட்டு இந்த ட்ரையான பக்கெட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மாமில் போகணும், அரைக்கணும். ஒன்று ரொம்ப மெயினானது சொல்ல மறந்துட்டேன், 1 kg சுகர். ஸோ எனக்கும் சுகர் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது பிடிக்காது. ஆனால் இன்னும் எப்பயாவது ஒரு வாட்டி அப்பப்போ ஒரே ஒரு லட்டு சாப்பிட்றதுக்கு ஓகே அப்படின்னு நினச்சி. ஏன்னா இது ரொம்ப என்னோட ஃபேவரட்டான ஒரு சைல்ட்ஹுட் பிடிச்ச ஸ்வீட் லட்டு. அதனால எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சுப்பேன், இயர்லி ஒன்ஸ். அந்த மாதிரி ஒரு 5 ஏலக்காய் வேணா போட்டுக்கோங்க வாசனைக்கு. என்ன பண்ற சொல்லு பின்சி. மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா இன்னொரு ஒன்ஸ் மாவு அண்ட் சக்கரை அந்த ரெண்டுமே கலந்தது நம்ம இன்னொரு வாட்டி ஒரு பேன்ல ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் பாருங்க. இப்போ வந்து பேன் சூடாயிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை வந்து இதுல போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணும் இது ஒழுக்கி இருக்கேன். ஸோ இது இப்படி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த உருண்டை இப்படி பிடிக்கிறது தான் இங்க பெரிய டாஸ்கே. இது டாஸ்கே இந்த சூட சூட அந்த நெய்யும் அந்த மாவுல இருக்குதுல சூடா அந்த சூடா இருக்கும் போதே அந்த மாவு இப்படி உருண்டை பிடிக்கணும். அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே கையெல்லாம் அப்படியே வைக்கவே முடியாது. ஸோ கொஞ்சம் ஆற ஆற அப்படியே ஆற ஆற லைட்டாக அப்படியே வச்சுட்டே வந்துடணும், உருண்டை பண்ணிட்டே வரணும். ஸோ நான் இது ஃபுல்லாக உருண்டை பண்ணியிருக்கேன். சூடு சூடாக அப்படியே பண்ணியாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறது இந்த மாவெல்லாம் அப்படியே திரும்ப கொட்டி நான் கையை கழுவிட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. முடிச்சாச்சு, ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. பார்த்தா அப்படியே ரெட் கலர்